ததா சைலாகிரசிகரே வாமோ ஹனுரபஜ்யத ததோஹி நாமதேயம் தே ஹனுமானிதி கீர்த்திதம். இந்த இடம் அடிபட்டதுனால தான் உனக்கு ஹனுமான்கிற பேர் வந்தது. அப்போது நீ சாபம் வாங்கியிருக்கவே உனக்கு சக்தி தெரியாது இருந்தது. இப்போ அறிவித்து விட்டேன், கிளம்பு, உன்னால் முடியும், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாவு என்று உற்சாகப்படுத்திட்டார். மறந்ததத்தனி ஹனுமாருக்கு ஞாபகம் வந்தது, உற்சாகத்தை பெற்றார். அடுத்த நிமிஷம் மனமும் புத்தியும் லங்கைக்கே போய்விட்டது. இங்கே இன்னும் உடல் மட்டும்தான் இருக்குது, அதை தாவணும் போகணும் கொஞ்ச நேரம் ஆகிறது. அதற்கு அடுத்த சர்க்கத்தில் சொல்கிறார், தம் திருஷ்டுவா ஜிரும்பமானம் தே கிரமித்தும் சதயோஜனம் தஸ்ய சம்ஸ்தூயமானஸ்ய விருத்தைர் வானர புங்கவைகி. சில ஸ்லோகங்கள் இந்த சர்க்கத்தில் சில ஸ்லோகம் பார்த்தால் தொடையை தட்டுறது, நெஞ்சை தட்டுறது, தோளை தட்டுறது, தான் வளரணும், ராமகாரியத்தை பண்ண போகிறேன், ராமதூதனா புறப்பட போகிறேன்னு நன்ன சிங்க குரல்னு சொல்லுவாளே, சிங்க கர்ஜனை, அதை போல் சிம்ம கர்ஜனையாக பண்ணுறார். பண்ணிவிட்டார்னா அது தற்புகழ்ச்சியில் போடும், அகங்காரத்தில் போடும். ஆனால் அதுங்கிட்ட அவர் போகவே மாட்டார். அது போகவே இல்லைன்னால் வீரத்தை காட்டவே முடியாது. சண்டை போடுற ஸ்தலத்தில் போய் அடியேன் உம்மை வேணா 2 தட்டு தட்டிக்கலாமா இப்படி நான் கேட்க முடியும்? எழுந்து நின்னா தான் சண்டை போட முடியும். அதனால் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு பக்கத்தில் அந்த வீரியம், அதே சமயத்தில் பணிவு பணிவு, வினயம் வினயம். அந்த பக்தியும் மாறாது. இதுவும் அதுவும் சேர்ந்து இருக்கிறதா, சேராத சேர்க்கை. வைனதேயம் அகம் சக்தா பரிகந்தும் சஹஸ்ரதா. வைனதேயன் அதாவது கருடன், என் தகப்பனாரான வாயு, நான், எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் இத்தனை தாவல் இத்தனை தூரம் தாண்டக்கூடிய சக்தி இருக்குது என்று எல்லாரும் சொல்லியிருக்கார்கள். என் தகப்பனாரால் நான் அதை பெற்றேன். மாருதஸ்ய ஔரசப் புத்திரா பிளவேனாஸ்மி தத் சமஹ உத்சகேயம் கி விஸ்தீர்ணம் அகிலக ஆலிகந்தம் இவாம்பரம். அப்போ தான் தனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குங்கிறத அவர் காட்டிக்கிறார். நமக்கு இத்தனை நாள் ஒன்றை மறந்து வச்சுருந்தேன், இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. உடனே அப்படி நிமிருவேன் இல்லையா? அவர் சொல்லிக்கிறது, இது இத்தனையும் நான் எதனால் பெற்றேன்னு புரிஞ்சுனுட்டேன். வாயுகுமாரனாக இருக்கிறதுனால அவர் அருளால் அவர் சக்தியை நான் பெற்றிருக்கேன். இந்த வினயம் இருந்துதான் தான் விவேகம் இருக்குதுன்னு அர்த்தம். விவேகம்னால் என்னது சரி என்னது தப்பு, இதை தள்ளணும் இதை கொள்ளணும்னு சொன்னேன் இல்லையா? இதில் எதை கொள்ள வேண்டும்? சக்தி இருக்குதுன்னு பெருமாளுக்காக அதை செலவழிக்கணும். ஆனால் சக்தி எனக்கா இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. அது வாயு பகவானுடைய அருளால் நான் பெற்றுக்கிறேங்கிற அந்த பணிவு மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா தான் முக்தி அடைய முடியும். இல்லைன்னா இந்த லோகத்தில் எத்தனையோ சாதிக்கலாம், இருக்கிறாப்பில் இருக்கும், கடைசியில் தலகுப்புற படுகொழியில் தள்ளி விட்டுடும். அப்படி இல்லாமல் அவர் நினைக்கிறச்சேவே வாயுகுமாரனாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த பெருமை. விஷ்ணோஹோ பிரக்கிரமமானஸ்ய ததாத்ரீனு விக்கிரமானிவ புத்தியாச்சாகம் பிரபஷ்யாமி மனச்சேஷ்டாச்சமே ததா. நான் தாவறது இருக்கட்டும் தாண்டது இருக்கட்டும், என் புத்தியாலும் மனதாலும் இப்போதே சீதையை நினைத்து விட்டேன், இப்போதே சீதையை கண்டுவிட்டேன்னு சொல்லிக்கிறார். அதிலேருந்தே கர்மா வேறே புத்தி வேறேன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே தான் போகிறார். ஆனால் புத்தி அங்கே போயிடுது, மனசு அந்த இடத்துல சென்று விட்டது. அது அதோடு இல்லை, கடைசி ஸ்லோகம்தான் இன்னும் ஆச்சரியம். ச வேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரிப்பிரவீரா பரவீரஹந்தா மனசமாதாய மனானுபாவா. மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொண்டார், புத்தியை ஒரே இடத்துல கொண்டு போய் வைத்தார். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாண்ட போகிறார் தானே ஸ்லோகத்தில் இருக்கணும். மனசமாதாய மகானுபாவா ஜகாம லங்காம் மனசா மனஸ்வி. ஜகாம லங்காம், லங்கைக்கே ஹனுமான் போயிட்டாருங்கிறது. நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது தானே கிஷ்கிந்தா காண்ட கடைசி. இன்னும் தாவவே இல்லை, சுந்தரகாண்டம் தொடங்கவே இல்லை. ஆனால் கிஷ்கிந்தா காண்ட கடைசியிலேயே மனதால் லங்கை அடைந்து விட்டார்னு சொல்லணும்னா அவருக்கு உடல் வலிமை எத்தனையோ அத்தனை தூரம் மனசும் புத்தியும் வலிமை. நாம் ஒரு காரியத்தை சாதிக்க போகிறோம்னால் அது எப்படி போகிறோம், வழியில் என்ன தடங்கள் வரும், எப்படி முடிப்போம், தடங்களை எப்படி உடை தெரியும், இதெல்லாம் போகிறச்சே தடங்களை சமாளிக்க வேண்டியது உடல் ரீதியாக. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடியே மன ரீதியாக புத்தி ரீதியாக தடங்கள் எல்லாம் ஒரு தடவை நினச்சி பார்க்குறோமா? அதுதான் ஹனுமார் நமக்கு கொடுக்குற காரிய சித்தி. ஆங்காங்க காரிய சித்தி ஆஞ்சநேயர் போட்டிருக்கல. என்ன காரிய சித்தினால் திட்டமிடல். இங்கிருந்து அங்கே போகணும்னா அதுக்கு சரியான திட்டம் இருக்கணும். தடங்கள் வரும், அந்த தடங்கல்களை எப்படி சமாளிக்கலான்னு கிளம்புறதுக்கு முன்னாடியே யோசித்தல், இதெல்லாம் இருந்தால் நமக்கு நன்னத்தானே இருக்கும். அதனால தான் மனதாலேயே லங்கை அடைந்து விட்டார்னு ஸ்லோகம் முடியுது. மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. லங்கையே மனதாலேயே அடைந்தார். சதஸ்ய கிரிவர்யஸ்ய தலே நாகவராயுதே. ஆகாசத்தில் தாவி கொண்டிருக்கிறார்.
ரொம்ப நீளமான திருமேனி, கையை அப்படி இப்படி அசைக்கச்சே பக்கத்தில் மேகக்கூட்டங்கள்லாம் வந்து அடிபட்டு போகிறது. காலை உதைச்சா அதுலேருந்து ஏற்பட்ட பெரிய சூறாவளி காற்று கீழே இருக்கிற சமுத்திரத்தினுடைய அலை எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அது இங்கேருந்து அவ்வளோ தூரம் இவர் தாவினாராம். தாவின வேகத்தில் அந்த மலைக்கு மேலே இருந்த மரங்கள்லாம் பெயர்ந்து கொண்டு அவரோட ஒரு 10 மைல் தூரத்துக்கு வந்து கீழே விழுந்தான். விமானம் வானத்தில் சந்திரனுக்கு போகிறதுக்கு ஊர்தி, ஆகாசத்திலேயே சுற்றின்னு இருக்கிறதுக்கால விண்கோள்லாம் அனுப்புகிற பாருங்க, அது வேகமாக நெருப்பக்க கீழ் மேலே கிளம்புற சமயத்துக்கு பக்கத்தில் ஒரு புயல் காற்று உருவாகும். என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாத்தையும் தன்னோட ஒரு 10 மைல் இழுத்துன்னு போகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் தடால்னு கீழே விழும். அடி எனக்கு ஒவ்வொரு தடவை அதை பார்க்க சேவும் சுந்தரகாண்டம் முதல்ல ஆஞ்சநேயர் தாவினது தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஸ்லோகம் அதே மாதிரி இருக்குது சுவாமி. இதை பார்த்தாலே கூடவே எல்லாம் பிச்சுன்னு போகும். பக்கத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி என்ன உண்டோ எல்லாம் போகும், தடால்னு விழும். அதை போல் இதோட கூடவே எல்லாம் எழுந்து தான் சின்ன சின்ன குன்றுகள், மலைகள், கூழாங்கல், பக்கத்தில் இருக்கிற செடி, கொடி, பாம்பு, சிங்கம், பூரா என்ன உண்டோ எல்லாம் ஒன்று வேகமாக போகிறச்சே அதோட போகும் இல்லையா, அதோட போயிட்டு எல்லாம் ஓஹோ ஹனுமாரை வழி அனுப்பிச்சு வண்டி ஏற்ற போகிறச்சே இப்படி வழி அனுப்பிச்சிட்டு கூடவே கொனையை ஓடி வருவா. நான் போய்ட்டுறேன், நீ போய்ட்டு வா அப்படின்னு திரும்பி வந்துடுவோம் பாருங்க. அதை போல் இந்த கீழே இருக்கிற வஸ்துக்கள்லாம் கடல் அலையாட்டம் ஆர்ப்பரித்து விட்டு ஆஞ்சநேயரே ராம காரியத்துக்கு போயிட்டு வரோம், நாங்கள் இங்கே காத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இக்கரையிலேயே காத்திருந்தன. ஒரு வானரம் கூட அவர் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் சாப்பிடவே இல்லையே, மொத்தம் பட்னி. எல்லாரும் அப்போவே சூளுரைத்து ஹனுமார் போயிருக்கார், ராமகாரியமாக போயிருக்கார், நம்மால் முடியல, அவருக்கு சக்தி இருக்குது, அவர் போயிட்டு திரும்பி வந்து நல்ல செய்தி சொல்கிற வரைக்கும் பேச மாட்டோம், சாப்பிட மாட்டோம் அப்படின்னு மொத்த குரங்கு. இது மனுஷன் இல்லை, புத்தி கிடையாது, குறைவான புத்தி. ஆனால் அந்த புத்தியோடு இருக்கிற குரங்குகள் எதுவும் ஆகாரம் எடுத்துக்கலை, பேசலை, பேசாமல் எப்போ வருவார்னு தெற்கையே பார்த்து கொண்டு நின்றன. அவர் கிளம்பி போயிட்டார். போகும்போது வழியில் இருக்கிற தடங்கல்கள், மைனாக்கம்னு ஒரு மலை எழுந்து நில்லது. அவர் ரொம்ப நல்லவர். ஏற்கனவே இந்த சமுத்திரராஜனிடத்திலே பல மலைகள்லாம் இருந்தன. மைனாக பர்வத்தத்தை ஹனுமானுடைய அப்பா வாயு பகவான் அதுக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கார். இந்திரன் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு பறக்கிற மலை எல்லாத்தையும் வெட்டினாலாம். மலைக்கெல்லாம் ரக்கை இருந்திருக்கு. அது ரக்கையோட பறந்து போய் ஒரு ஊர் மேலே உட்கார்ந்தா ஊரே அழிஞ்சு போயிடும். இதை பார்த்து இந்திரன் அது என்ன ரக்கையோட நீ அகங்காரத்தில் இருக்கிறது அப்படின்னு வஜ்ராயுதத்தால் ரக்கையை வெட்ட ஆரம்பித்தான். ஆகவே மலைகள்லாம் ரொம்ப பயந்து ஓடித்து. அப்போ இந்த மைனாக்கம்ங்கிற மலையை அதுக்கு ஒன்றும் ஆபத்து வராதபடிக்கு வாயு பகவான் காத்தடிச்சு சமுத்திரத்தில் கொண்டு தள்ளி விட்டார். அதனால் வஜ்ராயுதத்துலேருந்து தப்பிச்சுது. இப்போ வாயு புத்திரன் தானே பறந்து வரார், அவருக்கு நாம் ஏதான ஒத்தாசை பண்ணணும்னு இந்த மைனாகத்துக்கு ஆசை. அதனால் அழகாக உருவம் எடுத்துக்கொண்டு கடலுக்கு நடுவில் எழுந்து நின்று என் பேர் தங்கி ஓய்வெடுத்து கொண்டு போ. ஓய்வெடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்துட்டுருக்கேன், எவ்வளோ வேகமாக காரியத்தை பார்க்கணும், சாயங்காலத்துக்குள்ளே போகணும், இப்போ என்னமோ உட்கார்ந்து தேநீர் விருந்து கொடுக்குறேன்னா இதுக்கெல்லாமா நமக்கு நேரம், நாம இருந்தால் கிடைச்சதுன்னு உட்காந்துருப்போம். நல்ல வேளை அவர் அப்படி பண்ணல. மத்தியே லவணத்தோயஸ்ய விக்னோயமிதி நிச்சிதா மானுஷம் தாரயன் ரூபம் ஆத்மன சிகரே ஸ்திதா துஷ்கரம் கிருத்தவான் கர்ம துவமிதம் வானரோத்தம. வானரோத்தமரே ஹனுமாரே, நீ பண்ணுற காரியம் ஒத்தரால் நினைக்க கூட முடியாதது. அப்பேற்பட்ட ராமகாரியத்துக்கு போயின்றிருக்கீர், எனக்கு அதில் ஒரு பங்கு வேணும்னு ஆசையாக இருக்குது, என்னிடத்தில் இளைப்பாரி விட்டு போக முடியுமா அப்படின்னு மைனாக்கம் கேட்டது. இது முன்கதையெல்லாம் சொல்கிறது. உங்கள் அப்பா எனக்கு எப்படி நல்லது பண்ணியிருக்கார், நான் சமுத்திரத்தில் தள்ளப்பட்டேன், இங்கே தான் இருக்கேன், அதனால் உமக்கு ஒத்தாசை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எத்தையும் கேட்டுக்கொண்டார். வேகத்தை மட்டும் சற்று குறைத்தார். அந்த மலைமுகட்டை கையால் ஒரு நிமிஷம் அணைத்து கொண்டார். 2 வார்த்தை சுகமே அதனிடத்தில் பேசிட்டு நிற்கவே இல்லை, மறுபடியும் வேகமாக பரவிட்டு போயிட்டார். நீ சொன்னதே மொத்த விருந்து சாப்பிட்டாப்பில் இருக்குன்னுட்டார். இதுதான் சாமர்த்தியம். இது சொல்கிறது நம்ம வீட்டில் கூட பண்ணுவோம். ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கோம், என்ன சாப்பிடுகிறீர்கள், மோர் சாப்பிட்றீங்களா, பால் சாப்பிட்றீங்களா, இல்லை பாலே சாப்பிட்றேன், சக்கரை போட்டு சாப்பிட்றீங்களா, சக்கரை இல்லாத சாப்பிட்றீங்களா, இல்லை பரவாயில்ல சக்கரை போட்டே சாப்பிட்றேன், அது கருப்பட்டி சக்கரை பனங்கல் கண்டு போட போறீங்களா, வெள்ளை சக்கரை போட போறீங்களா, எனக்கு வேண்டாம் சுவாமி விடுவோம். இதுக்கு மேலே 100 கேள்வி கேட்டிருந்தா யார் பால் சாப்பிடுவா? ஏதோ கொழுந்தா ஒன்று கொடுத்தா சாப்பிட்டா சரி. சொல்கிற பதிலுக்கு வகை இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு சாப்பிட பிடிக்கல, அவர் எதோ பண்ணி வச்சுருப்பார், வயறு ரொம்ப முழுக்க இருக்குது, சாப்பிட்டா ஏதோ பண்ண போகிறதுனால் அவள் திரும்ப திரும்ப உபச்சரிக்கிறான்னா என்ன பதில் சொல்லுவோம்? நீங்கள் கேட்டதே வயிறு நிறைஞ்சாப்பில் இருக்கு, இந்த பதிலைத்தான் நீங்கள் சொல்லுவேன்னு நானும் காத்துருந்தேன்னு அவன் முடிச்சுட்டான். நான் கேட்டதுக்கு ஆமாம்மா நானும் ஒன்றும் பண்ணி வயசுன்னு எல்லாம் கேட்கல, கேட்கணும்னு உபச்சாரமாக கேட்டேன், நானும் உபச்சாரமாக கேட்டேன், நீரும் உபச்சாரமாக முடிச்சுட்டீர். அந்த மாதிரி இல்லை, நிஜமாவே மைனாக்கம் கேட்க
ஆனால் சிரித்து கொண்டே பதில் சொல்லிவிட்டு ஹனுமான் மேலே போயிட்டார். சமம் மோக்ஷய பூஜாஞ்ச கிருஹாண ஹரிசத்தம பிரீத்திஞ்ச மம மான்யஸ்ய பிரீத்தோஸ்மி தவ தரிசனாத் பிரீத்தோஸ்மி கிருதம் ஆதித்யம் மன்யுரேஷோபனீயதாம். கோவிச்சுக்க கூடாது, நான் உங்கள் பேரில் தங்காத போயிட்டேனேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு ராம காரியத்தில் நிஷ்டையாக இருக்குது, வெச்ச புத்தியை நான் அங்கேருந்து மாத்திரதா இல்லை, அதனால் நான் கொஞ்சம் வேகமாக போயின்ட்டுருக்கேன், என்னை பற்றி தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு கைகூப்பி சொல்லி அவர் அப்படியே தொட்டு விட்டு புறப்பட்டு போயிட்டார். துவரத்தே காரிய காலோமே அகச்சாப்பியதிவர்த்ததே. நாள் வளர்ந்து கொண்டு போகிறது, நிழல் விடுற இடம் மாறுறது. என்ன சொல்கிற பாருங்க, நாள் வளர்றதான், நிழல் விடுற இடம் மாறுறதான். அவ்வளோ தூரத்தில் இருக்கார், மேலே பக்கத்தில் சூரியன், அதுவும் இவ்வளோ தூரத்தில் இருக்கார். அதுலேருந்து விடுற நிழல் மாறுறதுன்னா மத்தியானம் ஆகிட போகிறது, மாலை ஆகிட போகிறது. நான் ராத்திரிக்குள்ளே அங்கே போய் இறங்கி லங்கைக்குள்ளே போகணுன்னா எனக்கு ஒரு நாள் தான் அவகாசம் இருக்குது. ஏற்கனவே ஒரே மாதத்துக்குள்ளே தேடி பிடிச்சின்னு வரணும்னு சுக்ரீவன் கெடு வச்சுருக்கான். நீங்கள் 30 நாளைக்குள்ளே திரும்பி வரலைன்னா உங்களெல்லாம் கொன்னுடுவேன்னு இருக்கான். ஆச்சு 28 நாள் முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட இருக்கிறது இன்னும் ரொம்ப நாள் இல்லை. அதுக்குள்ளே அவசரத்தில் போகிறார். இப்போ உட்காந்து விருந்து சாப்பிடு, இத்த சாப்பிடுன்னா யார் உட்காருது? போன எடுத்த காரியம் தான் முக்கியம். தத்விதீயம் ஹனுமதோ திருஷ்டுவா கர்ம சுதுஷ்கர. அப்போ ஒரு நிமிஷம் சிந்திக்கிறார், இருந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகலாமா, இவர் ஏதோ அப்பாவுக்கு உறவு நல்லவருங்கிறாரே பண்ணணுமா, இல்லை எடுத்த காரியம் நேரமாக எடுத்துன்னா என்ன பண்ணுறது, புறப்பட்டு போகணுமா. ஒரு பக்கம் போகணும், நிற்கக்கூடாது, இன்னொரு பக்கம் இவர் மனசும் புண்படக்கூடாது, அழகாக பேச தெரியணும். அதுதான் அவருடைய வாக்மி. அப்படின்னா அவருடைய பேச்சு சாமர்த்தியம். படிப்பு இருக்கணும், ஞானம் இருக்கணும், கூடவே சீக்கிரம் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அந்த முடிவை இன்னொருத்தருடைய மனசு புண்படாமல் எடுத்து சொல்ல முடியணும். அவர் மறுக்கிறார், மறுக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கு விதம் இருக்கு இல்லையா. நான் மறுக்கிறேங்கிறதுக்காக ஆமாம் நீர் கொடுக்குற சோறு யாருக்கு வேணும் இப்படி நம்மாட்ட ஆரம்பித்தா கூப்பிடுறவனு நாளைக்கு கூப்பிட மாட்டான். அதனால் சொல்கிறத அப்படியே மயிலரகால தடவராப்பில் தடவி அவனிடத்திலேருந்து விடுதலை பெற்றுன்னு புறப்பட்டுட்டார். அடுத்தது சுரசான்னு ஒத்தி எழுந்தாள், ரொம்ப பெரிய நாகக்கன்னிகை. அவள் வடிவம் எடுத்துட்டு, நான் என்னுடைய வாயை திறக்க போகிறேன், பிரம்மாவிடத்தில் வரம் வாங்கி வச்சுருக்கேன், உம்மை இன்று எனக்கு உணவாக கொள்ளப் போகிறேன் அப்படின்னு வரம்னா இது என்னது அனுகூல சத்ருவாக இருக்கார் இவர். ஏற்கனவே மைனாக்கம் தடுத்ததுன்னு பார்த்தா இப்போ இவ தடுக்கிறா. இவளும் கெட்டவ இல்லை, என்ன செய்யலான்னு அவளோட பேச்சுவார்த்தை கொடுக்குறார். தஸ்யாஹா சகாசம் தூதோகம் கமிஷ்யே ராமசாசனாத். ராமனுடைய ஆணையின் பேரில் ராமதூதனா நான் போயின்னு இருக்கேன், நான் போயிட்டு வந்து உனக்கு ஆகாரமாக போட்டோமாங்கிறார். அப்பவும் பாருங்க, ஏன் அடிச்சுட்டு தானே போவோம், நாம இருந்தால் குறுக்க வந்து அவருக்கு என்ன சக்திக்காக குறைவு, ஓங்கி ஒன்று வச்சுட்டு போயிருக்கலாம். என்னால் உன்னை உணவாக கொள்ளுவேன்னு பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துருக்காருன்னு உடனே தான் அவர் தகைச்சு போயிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் கடவுளாக இருக்கார், ஒரு கடவுள் சொல்லியிருக்கார், தெய்வம் சொல்லியிருக்காருன்னா எப்பேற்பட்டவனும் மதிக்க தெரியணும். நாம இருந்தால் அவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காகவே மதிக்க மாட்டேன் சுவாமின்னு. இன்றைக்கி இருக்கிற லோகம் அப்படித்தான், அன்றைக்கி இருக்கிற லோகம் அப்படி இல்லை. அதனால தான் இன்னைக்கு இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம். தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா சேயப்பரம் அவாப்சத்தான்னு கண்ணனே சொன்னார். ஏன் கர்மயோகம் வேணும்னு அர்ஜுனா சொல்கிறேன்னால், உலகத்தை நான் அப்படியே ஒரு யந்திரமாட்டம் சுற்றின்னு இருக்கேன். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. எல்லாம் அன்னம் இருந்தால் தான் உலகம் வாழும், மழை பெஞ்சால் தான் அன்னம் நிறையா வளரும். மழை பெய்யணும்னா கர்மங்கள் ஒழுங்காக இருக்கணும், கர்மம் இருக்கணும்னா யஜ்ஞம் ஒழுங்காக இருக்கணும், உன் கர்மத்தினையும் ஒழுங்காக செய்யணும். எல்லாம் அப்படியே சுத்தர சக்கர மாட்டோம். இந்த பல் அதில் படணும், அந்த பல் அதில் படணும், இப்படி சுற்றி விட்டால் தான் இந்த உலகங்கிற சத்திரம் சுற்றும். அதுக்கு நீ எனக்கு உதவினே, உனக்கும் மோட்சம், எல்லாருக்கும் மோட்சம். உதவாத நான் எம்பாட்டை பார்த்துக்கிறேன், உலக சத்திரம் சுற்றுறதை பற்றி எனக்கு என்னன்னு சொல்லாதே. தேவர்களையும் படைச்சிருக்கேன், உன்னையும் படைச்சிருக்கேன். அனேன பிரசவிஷத்வம், நீ கொடுக்க வேண்டிய ஆகுதி பூஜை புனஸ்காரத்தை கொடு, அவர்களுக்கு உனக்கு வேண்டிய காற்று வெளிச்சம் மழை எல்லாத்தையும் கொடுப்பா. இப்படி ஒத்தருக்கொத்தர் அனேன பிரசவிஷத்வம், இத்தால நீ சந்தோஷப்பட்டுக்கோ அத்தால நீ சந்தோஷப்பட்டுக்கோன்னு தேவர்களுக்கு நமக்கு இருக்கிற நெருங்கின உறவை சொல்லியிருக்கார். தெய்வங்களுக்கு கடன்பட்டிருக்கோம், ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம், பித்திருக்களுக்கு கடன்பட்டிருக்கோம். 3 கடன் இருக்குது நமக்கு. ஒவ்வொருத்தனும் பிறக்கச்சேவே 3 கடனோட தான் பிறக்கிறோம்.